ரெண்டும் பொண்ணு தான். அதுல ஒரு பொண்ணு நீ வேற எந்த பையனையும் பார்க்காத, நானே பையனா மாறிக்கிறேன் அப்படின்னு. சீரியஸா? இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க கிட்ட சொன்னாங்க. எனக்கு அந்த ஆசை இருந்தது. சோ நான் இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணி பார்க்கணும்னு. ஐயோ, மேல் சிகிச்சை முறையில ஏதோ அந்த மார்பகத்தெல்லாம் நீக்கிட்டு அப்புறம் ஆண்களுக்கான உறுப்பெல்லாம் வச்சு ரெடி பண்ணி. சீரியஸா நான் கோரிக்கை வைக்கிறேங்க. முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறேன். டாய்லெட் கட்டி கொடுங்க முதலமைச்சர், டாய்லெட் கட்டி கொடுங்க. ஒரு நிமிஷம், இவ்வளவு நீங்க ரைஸ் கொஞ்சம் ஷோல்டர் இருக்குங்க. ஷோல்டர் அவர் வந்து என்ன புஷ்பா படம் மாதிரி இப்படி வச்சிட்டு நம்மளும் பிள்ளைய பத்து கொண்டு போய் நீட்டுவோம். டொக்குன்னு 2 சொட்டு விடுவானுங்க. ஆமா, 3ஆவது சொட்டு கூட கூடாதான். இவர் எத்தனை சொட்டு விட்டாருன்னு தெரியல. கொஞ்சம் நார்மலா வைங்க சார் ஃபேஸ். புரியல. சரி சார், மன்சூர் அலிகான் இப்போ மன்சூர் அலிகான் அவரே சொல்லுங்க, கேட்டுட்டு தாங்க இருக்கேன். மன்சூர் அலிகான் 2 தடவை சொல்லிட்டீங்க. அதுக்கு முன்னால ஒரு 2 தடவை சொல்லியிருக்கேன். 3 தடவை அந்த பேரை யூஸ் பண்ணிருக்கீங்க. மன்சூர் அலிகான் அப்படின்னா, மன்சூர் அலிகான்னா யாரு? இந்த நடிகர் குண்டா வயிற்று தள்ளிக்கிட்டு இருப்பாரு, அவர் தானே? தாவேக்கால ஜாயின் பண்றதுக்கு இப்போ அவர் இணையறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்கள கட்சியில இந்த தாவேக்கா கட்சியில இருந்து இன்னும் எந்த ஒரு அக்செப்டன்ஸும் கொடுக்கல. ஏன்னா அதுக்கு பேக்ரவுண்ட்ல த்ரிஷா அவங்க தான் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது நியூஸ் தெரியும்? ஆமா, போதை ஒழிப்புங்கிறத சொந்த வீட்டுல இருந்தே நடத்திருக்காருல்ல. ஆமா, சாயந்தரம் 6 மணிக்கு மேல போதை ஒழிப்பெல்லாம் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ஜெயலலிதாங்கிறது எத்தனை பேர் இறக்கிறதுக்கு இருந்தாங்க தெரியுமா? அது மாதிரி த்ரிஷா வந்து இறக்கி விடுறதுக்கு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, திருச்சி கிழக்குல இறக்குங்க. உங்களுக்கு த்ரிஷா சிஎம் ஆகுறது உங்களுக்கு பிடிக்கல. எனக்கா சார்? ஆமா, பெண்ணுக்கு பெண்ணே எதிரி, கரெக்ட் தானே? உங்களுக்கு பொறாம, த்ரிஷா மேல உங்களுக்கு பொறாம. அந்த விஜய் கூட உட்காந்து கேக் சாப்பிட்றது நமக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, நமக்கு கூட ஒரு கேக் கொடுக்காம, அவ்வளோ கேக் இருந்தது, யாருக்கும் கொடுக்காம அவரே சாப்பிட்டுருப்பாரு. ஒரு இடத்துல ஒருத்தர் கேக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு, எது புஷியானது. அந்த கேக்கை வாங்கி புஷியானதுக்கே விட்டுறாரு. என்னதான் பண்ண போறாரு, எப்பதான் பண்ண போறாரு? அந்த 2500 ரூபா எப்பதான் வரும்? அந்த 6 சிலிண்டர் எப்போ வருமா வராதா? இப்படியெல்லாம் சில பேர் கேள்வி கேட்பாங்க. அந்த இதுக்காக மேலே பார்க்கக்கூடாது. பதில் சொல்றது மாதிரியே நீங்களாம் கேள்வி கேட்குறீங்க. டு பி கண்டினியூ மாதிரியே கேள்வி கேட்குறீங்க. ஆமாம், எனக்கு என்னமோ சிம்பு படம் பார்க்குறது மாதிரியே இருக்குது. இதுக்கு மேலேயும் அன்பு வழியில தான் போகணும்னு சொல்ற இந்த சிம்பு தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நான் தவறாவே இருந்துட்டு போறேன். அப்படியே சிம்பு கூட உட்காந்து பேசுறது மாதிரியே இருக்கு. ஏன் சார்? ஆமா, தனக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல எல்லாம் தெரியும் நினைச்சு உட்காந்து பேசிட்டு இருப்பாப்ல. சார், இப்போ விஜய் அவர்கள் கூட இந்த ஆக்ஷன் பண்ணியிருக்காரே சார், எதுக்கு சார் அந்த ஆக்ஷன் பண்ணியிருக்காரு? ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது ரிப்ளை கொடுக்குறாரா ஸ்டாலின் சாருக்கு இந்த மாதிரி வச்சு? இப்போ எங்க ஊர்ல எல்லாம் நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்பெல்லாம் இப்படின்னா கழுத்தறுத்து போட்டுருவோண்டா அப்படின்னு அர்த்தம். அப்ப அது முன்னாடி ஸ்டாலின் சார் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணாரு. ஆமா, அதுக்கு முன்னால கழுத்தறுத்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு இல்லையா? முடிச்சிட்டேன்னு சொல்லவர் முடிஞ்சு போயிட்டாரு. ஃப்ரெண்டு சொன்னாப்புல, மொத்தம் வாங்கிட்டு வந்த எச்சி இங்க இருந்திருக்கு, அந்த எச்சியை தொடச்சிருக்காரு. த்ரிஷானா என்னங்க? த்ரிஷா இது மாதிரி பண்ணணும்ங்கறீங்களா? கேள்வி கேட்கல சார். இன்னும் கேள்வி கேட்கிறதுக்கு முன்னாடியே நீங்களே த்ரிஷா பத்தி பேசி த்ரிஷா பத்தி முடிச்சிட்டீங்க. கேளு, கொஞ்சம் நார்மலா வைங்க சார் ஃபேஸ். புரியல. ஏங்க, கண்ணை திறந்து வச்சிருக்கோம், வாயை திறந்து வச்சிருக்கோம், இதெல்லாம் தேவையா? காது கேட்குதுல்ல, நீங்க சொல்றதை காது தானே கேட்க போகுது. காது கேட்டு அதுக்கு தானே நம்ம பதில் சொல்லணும். நான் எப்படி இருந்தா என்னங்க? சரி சார், மன்சூர் அலிகான் இப்போ மன்சூர் அலிகான் அவரே சொல்லுங்க, கேட்டுட்டு தாங்க இருக்கேன். மன்சூர் அலிகான் 2 தடவை சொல்லிட்டீங்க. அதுக்கு முன்னால ஒரு 2 தடவை சொல்லியிருக்கேன். 3 தடவை அந்த பேரை யூஸ் பண்ணிருக்கீங்க. மன்சூர் அலிகான் அப்படின்னா, மன்சூர் அலிகான்னா யாரு? இந்த நடிகர் குண்டா வயிற்று தள்ளிக்கிட்டு இருப்பாரு, அவர் தானே? தாவேக்கால ஜாயின் பண்றதுக்கு இப்போ அவர் இணையறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்கள கட்சியில இந்த தாவேக்கா கட்சியில இருந்து இன்னும் எந்த ஒரு அக்செப்டன்ஸும் கொடுக்கல. ஏன்னா அதுக்கு பேக்ரவுண்ட்ல த்ரிஷா அவங்க தான் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது நியூஸ் தெரியுமா? அவர் பையனும் போதையில இதாகி ஒரு கேஸ்லாம் போச்சு. அதுக்கான மூமெண்ட்டுக்கெல்லாம் போதைப்பொருள் தடுப்புங்கிறது அவர் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். அதுக்காக அவர் ஓடினாருங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆமாம், போதை ஒழிப்புங்கிறத சொந்த வீட்டிலேருந்தே நடத்தியிருக்காருல. ஆமாம், சாயந்தரம் 6 மணிக்கு மேலே போதை ஒழிப்பெல்லாம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆமாம், அதே நேரம் என்ன சொல்கிறது, த்ரிஷாவை எகெயின்ஸ்ட் பண்ணியிருக்காரு இல்லையா? ஆமாம், த்ரிஷா வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒரு பெண் முன்னேறத
எந்த ஆணும் விரும்ப மாட்டேங்கிறான். ம். புரியுதுங்களா? அந்த உண்மை. பார்த்தீங்களா இங்கே கூட உங்களுக்கு நடக்கிற சம்பவத்தை பார்த்தீங்களா, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. உங்களை பேச விடாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, ஆணாதிக்கம் பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதானா? ஆமாம், ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, ஆட்சி செஞ்சாங்க. அந்த ஜெயலலிதா அம்மாங்கிறது எத்தனை பேர் இறக்கிறதுக்கு இருந்தாங்க தெரியுமா? அது மாதிரி த்ரிஷா வந்து இறக்கி விடுறதுக்கு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, திருச்சி கிழக்கில் இறக்குங்க. திருச்சி கிழக்கில் இறக்குனா சார், மன்சூர் அலிகானுக்கும் இப்போ த்ரிஷா அவங்க திருச்சியில் வந்து இடைத்தேர்தலில் போட்டியிடுறதுக்கும் என்ன சார் லிங்க் பண்ணுறீங்க? உங்களுக்கு த்ரிஷா சிஎம் ஆகுறது உங்களுக்கு பிடிக்கல. எனக்கா சார்? ஆமாம், பெண்ணுக்கு பெண்ணே எதிரி. கரெக்ட் தானே? உங்களுக்கு பொறாம த்ரிஷா மேலே உங்களுக்கு பொறாம. எனக்கா சார்? ஆமாம். என்ன பொறாம சார்? அவங்க சிஎம் ஆயிடுறாங்கன்னு. அப்புறம் அந்த விஜய் கூட உட்காந்து கேக் சாப்பிட்றது நமக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, நமக்கு கூட ஒரு கேக் கொடுக்காம அவ்வளோ கேக் இருந்தது, யாருக்கும் கொடுக்காம அவரே சாப்பிட்ருப்பாரு. ஆனால் மற்றவங்க முன்னால் பார்த்தீங்களா கேக்கு மாறாவது. சார், அது பழைய பிக்சர் சார். அது பழைய பிக்சரா புது பிக்சரா? அவ்வளோ பெரிய கேக் இருக்க ஒரு இடத்துல ஒரு கேக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு. எது? புசியானது. அந்த கேக்கை வாங்கி புசியானதுக்கே விட்டுறாரு. கேட்டால் தலைவன் வந்து ஆம்பளை கேக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாராம், ஆனால் பெண்கள் கேக் கொடுத்தா சாப்பிடுவாராம். இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியலங்க. நம்ம கண் கூட வந்து புசி ஐயா கொடுக்குறாரு, இவர் அந்த கேக்கை வாங்கி சாப்பிடல. ஆண்கள் கொடுத்தா கேக்கை வாங்கி சாப்பிட மாட்டாரு, பெண்கள் கொடுத்தா தான் சாப்பிடுவாருன்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு அந்த சைட்ல இருந்து எனக்கு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும் சார். அதுக்கும் நான் பொறாமப்படுறதுக்கும் எனக்கு என்ன சார் இருக்கு? பொறாமையா? நீங்க பொறாமையின் உச்சங்க. உங்களுக்கு வந்து எங்க த்ரிஷா சிஎம் ஆயிருச்சுன்னா அப்படின்னு அவங்களே கேக் எடுத்து சாப்பிட்டுடுவாங்கன்ற ஒரு பொறாமையா? அவங்களே கேக் எடுத்து சாப்பிட்டுருவாங்களா? புரியல. எனக்குமே புரியல. எனக்கு எதுக்கு பொறாமனே புரியல த்ரிஷா அவங்க மேல. நல்லா இருக்குது. நாடு நல்லா இருக்குன்னு உங்க யாருக்குமே நினப்பு இல்லைங்க. ஆமாம், விஜயோட ஆட்சியில் நாடு என்ன மாதிரி தெரியுமா இருக்குது? சீரியஸா அப்படி இருக்கு. என்னங்க அப்படி பார்க்குறீங்க? எனக்குமே புரியல. நீங்கள் அங்கே தானே பார்த்து சொன்னீங்க. சரி, அங்கே எப்படி இருக்குன்னு நான் பார்க்கலாம். அங்கே எப்படி இருக்குன்னா, ஏங்க சில ஃபீலிங்கை வந்து மேலே பார்த்து தான் கொடுக்கணும். கீழே பார்த்து கொடுத்தா அது ஃபீலிங் நல்லா இருக்காது. புரியுதுங்களா? ஆமாம், கீழே பார்த்து கொடுத்தா அது ரொம்ப சோகமாக இருக்குன்னு அர்த்தம். மேலே பார்த்து கொடுத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அர்த்தம். உயர்வாக இருக்குன்னு. அது மாதிரி விஜயோட ஆட்சி வந்து அப்படி இருக்கு. ஆமாம், சில பேர் கேட்பானுங்க, என்ன தான் பண்ண போகிறாரு, எப்போ தான் பண்ண போகிறாரு, அந்த 2500 எப்போ தான் வரும், அந்த 6 சிலிண்டர் எப்போ வருமா வராதா, இப்படியெல்லாம் சில பேர் கேள்வி கேட்பாங்க. அந்த இதுக்காக மேலே பார்க்கக்கூடாது. நல்ல விஷயம் 4 விஷயம் நடக்குது அப்படிங்கிறதுக்காக மேலே பார்க்கணும். முடிஞ்சுதா? மேலே பார்த்து சொல்லிட்டீங்களா? இப்போ எனக்கு பதில் சொல்லுங்க. நான் மன்சூர் அலிகானோட தாவேகா கட்சியில் இணையறதை பற்றி கேட்டேன். நீங்கள் த்ரிஷாவை அங்கே கொண்டு வந்துட்டீங்க. அதில் கன்னியூ பண்ணுங்க. எனக்கு த்ரிஷா மேலே பொறாமல் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வேணாம், வேறு கேள்வி கேளுங்க. ஏன் இது என்ன எக்ஸாமா? நீங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆன்சர் இல்லாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். ஐயோ, ஒரு விஷயங்க, பதில் சொல்கிறது மாதிரியே நீங்களாம் கேள்வி கேட்குறீங்க. டு பி கண்டினியூ மாதிரியே கேள்வி கேட்குறீங்க. ஆமாம், எனக்கு என்னமோ சிம்பு படம் பார்க்குறது மாதிரியே இருக்குது உங்களை பார்க்குறப்ப. சீரியஸாக அப்படியே சிம்பு கூட உட்காந்து பேசுறது மாதிரியே இருக்குது. ஏன் சார்? ஆமாம், தனக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லாம் தெரியும்னு நினச்சி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாப்புல. நான் அப்படி உட்காந்து பேசல. இல்லை, நான் சிம்புவை சொன்னேன், நான் உங்களை சொல்ல. ஆமாம், சீரியஸாக சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். அப்படியா? உண்மையுமே தெரியாது. அதனால நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கேன், தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னுட்டு. பரவாயில்ல, நீங்கள் இந்தியாவோட நிதியமைச்சர் ஆகிறதுக்கு சகல அறிவு உங்களுக்கு கிடச்சிருக்கு. எதுவுமே தெரியலன்னா தான் நிதியமைச்சர். நிதியமைச்சரா? நிதியமைச்சர், இந்தியாவில் நிதியமைச்சர் சார். சொன்னாங்கல்ல, அரசியல்ல இது மாதிரி பேட்டுறாங்களே, இந்த சேனல்ல வச்சு ஏதோ வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். ஏன் சார்? ஏங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுனது பார்த்தீங்களா? சட்டசபையில் இப்படி ஒரு சம்பவம் அப்படின்னு கேட்டதுக்கு, அது சட்டசபைன்னா அப்படிதான் நடக்கணும். எது இவர் அப்பாவை தேடினதுக்கும் அவங்க அப்பா தேடினதெல்லாம் பார்த்தீங்களா? அது சரியா? எது நிர்மலா சீதாராமன் இவர் அப்பாவை தேடினதும் அது சரியா? சட்டசபையில் அப்படி பேசலாமா? இவங்கெல்லாம் இந்தியாவோட நிதியமைச்சர். புரியுதுங்களா சார்? இப்போ விஜய் அவர்கள் கூட இந்த ஆக்ஷன் பண்ணியிருக்காரே சார், எதுக்கு சார் அந்த ஆக்ஷன் பண்ணியிருக்காரு? ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது ரிப்ளை கொடுக்குறாரா ஸ்டாலின் சாருக்கு இந்த மாதிரி வச்சு? இப்போ எங்கள் ஊர்ல எல்லாம் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்பெல்லாம் இப்படின்னா கழுத்தறுத்து போட்டுருண்டா அப்படின்னு அர்த்தம். அப்போ அது முன்னாடி ஸ்டாலின் சார் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணாரு. ஆமா, அதுக்கு முன்னால கழுத்தறுத்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு இல்லையா? முடிச்சிட்டேன்னு சொல்லவர் முடிஞ்சு போயிட்டாரு. ரைட்டா? முடிச்சிட்டேன்னு சொன்னார் இல்லையா? எதை முடிச்சாரு? முடியாம தான் போயிடுச்சே. அப்ப இவங்க இப்ப கழுத்தறுத்து போட்டுருவாங்களா?
அப்படின்னு அப்புறமேல் தான் ஃப்ரெண்டு சொன்னாப்புல, அப்படிலாம் கிடையாது, ஆமாம் முத்தம் வாங்கிட்டு வந்த எச்சி இங்கே இருந்திருக்கு, அந்த எச்சியை தொடச்சிருக்காரு, முத்தம் கொடுக்குறப்ப எச்சி சார் கொட்டுங்க. அருவருப்பா இல்லையா சார் இதெல்லாம் ஐயோ. பேசுறதுக்கு? என்னங்க பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன தமிழ்நாடே நயன்தாராவும் சிம்புவும் அப்படியே உதட்டோட உடந்து வச்சு அப்படியே எச்சியோட இருக்கிற அந்த அப்படி போஸ்டர் பார்த்து ரசிச்ச ஒரு தமிழ்நாடு தானே நம்ம தமிழ் சமூகம். எவ்வளவு பெரிய சமூகம் உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் அஜய் எச்சிங்கிறீங்க. உமிழ் நீருங்கிறது ஒரு சார் ஒரு நிமிஷம் சார். ஏங்க உமிழ் நீருங்கிறது அடுத்த உலகத்துக்கு நம்மள கூட்டிக்கிட்டு போற ஒரு முத்த எச்சி சார் இன்டர்வியூ சார் இது இவ்வளவு நீங்க எச்சில இழிவா பேசுறீங்க. எச்சில்ங்கிறது ஒரு நீங்க என்ன சார் இவ்வளவு கீழ்த்தரமா ஐயோ பேசுறீங்க? கீழ்த்தரமா ஐயோ எச்சில்ங்கிறது அதாவது உமிழ் நீருங்கிறது தேனினும் இனிமையான. சரி ஃபைன் சார். இப்போ என்னங்க உங்களுக்கு தெரியலையா? அவர் இப்படினார் இல்லையா, அவர் வந்து முத்தம் கொடுத்த எச்சிய தொடச்சதா. சரி ஓகே, அவர் இப்படி கூட தேடினாரே, அதுக்கு எதுக்கு? அது என்னது? ரொம்ப தூரத்துல வந்தாங்கன்னா இப்படி வச்சுதான் தேடுவாங்க. கண்ணு தெரியலன்னா அப்படி தேடுவாங்க. இப்ப நான் கூட கண்ணாடியை கழட்டிட்டு இப்படிதான் பார்ப்போம். அது மாதிரி அவருக்கு தெரியல. அவர் வந்து வயசாயிடுச்சுல. ஏங்க 53 வயசுன்னா சாளரம் வந்துருங்க, கண்ணு வந்துருங்க. கண்ணாடி போட்டுதான் நீங்க வந்து அவரை சீரியஸா சொல்றேன், விஜய் அவர்களை ஒரு பேப்பரை கண்ணாடி போடாம படிக்க சொல்லுங்க, வராது. ஆமா, கான்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு படிச்சுட்டு இருக்காராம். ஆமா, அது மாதிரி தான் கேள்விப்பட்டேன். காசு இருக்கிறவன் கான்டாக்ட் லென்ஸ் வச்சுக்கிறான், நம்ம காசு இல்லாதான் கண்ணாடி போடுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமா, புரியுதுங்களா? அதான் இப்படி தேடுனது. ஆமா, நல்ல வேலை அவர் அப்பாவையும் தேடி இருக்காராம். யார் சார்? சிஎம் வந்து அப்பாவை தேடணுன்னார்ல, அவரு எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு பேசுனது அவர் வந்து உதயநிதியோட அப்பா ஸ்டாலினை காணான்னு சொல்லி தேடினதா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. எஸ்ஏசி சந்திரசேகர் எங்கேயாவது இருக்காரான்னு தேடி இருக்காரு. சொல்லுங்க. தேடி முடிச்சிட்டீங்களா சார்? தேடி முடிச்சிட்டோம்னா தேடினவங்க முடிச்சிட்டாங்களா? நாட்டுல 1008 போராட்டம் போயிட்டு 1008 போராட்டம் தானா? 1008க்கு மேல போராட்டம் இல்லையா? புரியல. இப்ப போதை ஒழிப்புக்காக திமுக காரங்க எத்தனை இடத்துல போராட்டம் பண்ணி எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க பாத்தீங்களா? 1008ன்னு ஒரு சுருக்கதைங்க. அவங்க போதைப் பொருளுக்காகவா சார் போராடினாங்க? போதைப் பொருள் அமைச்சரை பதவி விலகணும்னு போராடுறாங்க சார். ஓ அப்படியா? ஏற்கனவே 6 தொகுதியா 8 தொகுதியில ரீ எலெக்ஷன் வருது. விஜயபாஸ்கர் வேற ரிசைன் பண்ண போறாராம். எம்ஆர் விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணிட்டாரா? அப்ப தொகுதி கன்ஃபார்மா? அப்ப எல்லாரும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டு ரீ எலெக்ஷன் வச்சிடலாம்லங்க. சரி, நான் இந்த போராட்டங்களை பத்தி பேசிட்டு ஏங்க போராட்டம்னா இப்ப கூட இந்த போராட்டத்துல நீங்க எதை குறிச்சு பேசுறீங்க? இந்த எல்ஐபிடின்னு ஒரு போராட்டம் ஒண்ணு நடத்துறானுங்களே. எல்ஐபிடியா சார்? அது எல்ஜிபிடி சார். எல்ஜிபிடியா? எல்ஐபிடி இல்லையா? எல்ஜிபிடியோட போராட்டத்தோட கொள்கை என்ன தெரியுமா? கோட்பாடு என்ன தெரியுமா? என்ன வேணும்னு சொல்லி போராட்டம் தெரியுமா? ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க போராட்டம். பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டம். அங்கீகாரம் வேணும்னு கேக்குறாங்க. அதைத்தான் சொல்றேன். அவங்களோட போராட்டம் என்ன? லெஸ்பியன் உறவு. அதாவது லெஸ்பியன் உறவுன்னா ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒரு உறவு முறையா ஒரே இடத்துல இருக்கலாம். ஆமா, அதுங்கிறத அங்கீகரிக்கப்பட வேண்டிய, அதாவது விபச்சாரத்தை ஓயா அப்படின்னு ரூம் அங்கீகரிச்சு கொடுத்துருக்காங்க. ஐயோ, ஆயா தான் கடைக்கோடியில இருக்கிற ஆயாவுக்கு ஓயா தெரியாது இல்லையா? ஆமா, என்ன பண்றது? ஓயோ இல்ல. ஆமா, இந்த ஓயோ இருக்கு இல்லையா? ஓயோ உள்ளாரதான் அது வேற மாதிரி நடக்குது. ஆனா விபச்சாரம் நடக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும், ஓயாவில் விபச்சாரம் நடக்கல. அது மாதிரி இந்த அங்கீகாரம் இருக்கு இல்லையா, லெஸ்பியன் அப்படிங்கிறது, அந்த உறவு முறை வந்து ரொம்ப அற்புதமான உறவு முறை. ஒரு பெண் ஒரு ஆண் 2 பேரும் சேர்ந்து வாழ்றப்பதான் பிரச்சனையே. புரியுதுங்களா? ஒரு பெண் சேர்ந்து வாழ்றப்ப பிரச்சனையே இல்லை. புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு ஆண் சேர்ந்து வாழ்றப்ப பிரச்சனையே இல்லை. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்றப்பதான் ஏகப்பட்ட பிரச்சனை. சீரியஸா? என்னங்க சிரிக்கிறீங்க? எனக்கு புரியல சார். நான் எங்க டாபிக் ஆரம்பிச்சது? எங்க டாபிக்? பெண்களுக்கான. ஏங்க, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றப்பதான் அந்த பெண் வந்து பிரெக்னன்சி ஆகுறா. புரியுதுங்களா? பிரெக்னன்சி ஆனா அந்த குழந்தை வந்து ஒண்ணு உருவாகுது. அந்த குழந்தைக்காக கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த குழந்தைய பாத்துக்கிற விஷயங்களா வருது. இதெல்லாம் இல்லாம இருந்ததுன்னா ஒரு பொம்பளை கூடயே வாழ்ந்துடலாமே. அதே மாதிரி ஆம்பளையும் கல்யாணங்கிற பேர்ல கட்டிக்கிட்டு அவன் படுற அவஸ்தையெல்லாம் எவ்வளவு பிரச்சனை. இப்ப பாருங்க, விஜய் வந்து எவ்வளவு மன உளைச்சல்ல இந்த நாட்டுக்கே முதல் அமைச்சர் ஆனா கூட ஐயோ பொண்டாட்டியோட பிரச்சனை செங்கல்பட்டு கோர்ட்ல எப்படா வரும் அப்படிங்கிற ஒரு மனசு வலிக்கிற விஷயங்கள் இருக்குல்ல. அதுதாங்க நான் சொல்ல வர்றது. என்னன்னா, பிரச்சனை இல்லாத வாழணுமா அப்படின்னா ஆண் ஆணோடையும் பெண்ணோடையும் வாழ்ந்தால் பிரச்சனையே இல்லை. சார் விஜய் அவர்கள் பத்திலாம் ஏங்க
மக்கள் வந்து என்ன மனநிலையில் இருக்கான் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ கூட இந்த இன்ஸ்டாவில எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, 2 பேருமே பொண்ணுங்க தான். ஆனால் அதில் ஒரு பொண்ணு என்ன பண்ணிடுச்சுன்னா, நீ வந்து வேற எந்த பையனையும் பார்க்காதடா. எது பார்க்காதடான்னா டீன்னு அந்த ஃப்ரெண்டுக்கு அது பொண்ணு தான், பொண்ணு ரெண்டும் தான், பொண்ணு. 2 பொண்ணு தான். அதில் ஒரு பொண்ணு நீ வேற எந்த பையனையும் பார்க்காத, நானே பையனா மாறிக்கிறேன் அப்படின்னு. சீரியஸா? எங்கேயோ ஏதாவது சொல்லாதீங்க, ஏங்க மேல் சிகிச்சை முறையில மாட்டிக்க போறீங்க. ஐயோ, மேல் சிகிச்சை முறையில ஏதோ அந்த மார்பகத்தெல்லாம் நீக்கிட்டு அப்புறம் ஆண்களுக்கான உறுப்பெல்லாம் வச்சு ரெடி பண்ணி சார் ஐயோ ஏங்க, டெவலப்டு கண்ட்ரியில இந்தியா வளர்ந்துருக்குங்கிறது எங்க எவனுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. இந்தியா வந்து ஹாஸ்பிட்டாலிட்டியில இன்ஸ்டாகிராம்ல இதெல்லாம் யாருமே கேள்வியே கேட்க மாட்டீங்களா? இன்ஸ்டாகிராம்ல எவன் கேட்டான்? இல்ல எவன் கேட்டான்? இதெல்லாம் யாரும் பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க தெரியுமா? அவங்களுக்கு நடந்தது மாதிரி நமக்கு நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நாட்டோட முன்னேற்றத்துக்காக அப்படியெல்லாம் இருக்காங்க தெரியுமா? ஆமா, சீரியஸா நல்லா திருப்பி திருப்பி சொல்றேன். ஒரு ஆண் தனியா நிம்மதியா சந்தோஷமா வாழலாம், ஒரு பெண் தனியா நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். 2 பேரும் சேர்ந்து ஒரு காலத்துலயும் எங்க நிம்மதியா வாழ்றது? நிம்மதியா வாழ்ந்தானே சந்தோஷமா வாழ முடியும். உண்மைங்க. உண்மையை சொல்றப்போ உங்க முகத்துல எவ்வளவு ஒரு சிரிப்பு பார்த்தீங்களா? அசிங்கமா இருக்கு. அதனால ஒரு பெண்ணும் இப்படி வாழறதுக்குலாம் அங்கீகாரம் கேட்பீங்களா? அங்கீகாரம் கேட்பீங்களாவா? அது இப்ப நீங்க டிரான்ஸ்ஜெண்டர் போராட்டம் எல்லாம் பாக்குறீங்களா? சார், எல்லா அவங்களோட இடத்துலயும் போராட்டம்லாம் ஏங்க நீங்க அதாங்க, சார். ஒரு ஆணுக்கான டாய்லெட் வச்சிருக்கீங்க, ஒரு பெண்ணுக்கான டாய்லெட் வச்சிருக்கீங்க. கன்ஃபியூஸ் ஆகுதா இல்லையா? ஒரு 3ஆம் பாலினத்தோட ஒரு டாய்லெட்னு எங்கேயாவது கவர்மெண்ட்ல நீங்க கட்டி வச்சிருக்கீங்களா? இந்த மால்ல கட்டி வைக்கிறீங்களா? அப்ப அவங்க எல்லாம் மாலுக்கு போக கூடாதா? அவங்க எல்லாம் வெளியில போய் ஒண்ணுக்கு போக கூடாதா? புரியலங்க. சார் அவங்களும் அதுக்கு தொடர்ந்து கேள்விகள் அததான் நானும் சொல்றேங்க. அவங்களுக்கான ஒரு போராட்டம். சார் ஏங்க முதலமைச்சர் அவங்களையும் பார்க்கணுங்க. ஒரு நிமிஷம் சார். டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களோட போராட்டம் எத்தனை பேர் படிச்சு எவ்வளவு பெரிய பதவிகள்ல இருக்காங்க, எவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்காங்கன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். அதத்தாங்க நான் சொல்றேன். எவ்வளவு பெரிய பொசிஷனுக்கே போனா இவங்களே எப்படி சார் இதெல்லாம் நீங்க வந்து கம்பேர் பண்ணி இவங்களுக்கான ஐயோ, அங்கீகாரம் நான் சொல்றது உங்களுக்கு புரியல. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்க. இந்த விஜய் ஆட்சி வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுப்பாரு. இந்த விஜய் வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுப்பாருங்கிற ஒரு ஆட்சியை நிர்மாணிக்கணும்னு நான் சொல்றேன். ஆமா, ஜோசப் விஜயோட ஆட்சி இருக்கு இல்லையா? ஆமா, கண்டிப்பா வந்து ஒரு டாய்லெட்டை கட்டணும். டாய்லெட்டை வருங்காலத்துல கண்டிப்பா 3ஆம் பாலினத்திற்கான டாய்லெட்டை கட்டணுங்க. இந்த முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கையா நான் வைக்கிறேங்க. கோரிக்கையா வைக்கிறேன் சார். சீரியஸா நான் கோரிக்கையா வைக்கிறேங்க. முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். டாய்லெட் கட்டி கொடுங்க முதலமைச்சர். டாய்லெட் கட்டி கொடுங்க. ஒரு நிமிஷம். இவ்வளவு நீங்க ரைஸ் கொஞ்சம் ஷோல்டர் இருக்குங்க. ஷோல்டர் அவர் வந்து என்ன புஷ்பா படம் மாதிரி இப்படி வச்சிட்டு சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். அவர் வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களோட கோரிக்கைகள் இதெல்லாம் நியாயமானது, அதுக்கான இதுன்றது தேவையான ஒரு விஷயம். அந்த போராட்டம் அது ஃபைன். நீங்க பேசுறது பெண்கள் செய்யறதும் ஆண்கள் செய்யறதுக்குமான அங்கீகாரம் கேட்டு ஏன் அதுக்கான ஒரு குரூப் போராடிட்டு இருக்கே, அந்த எல்ஐபிடி இருக்கே, அந்த போராட்டத்தை நீங்க பாக்கலையோ? திமுக காரனோட போராட்டத்தை தான் இவங்க காட்டுறாங்களே ஒழிஞ்சு அந்த போராட்டத்தை ஏன் காட்ட மாட்டேங்கிறீர்கள்? அது சொல்லுங்க. எல்ஜிபிடிக்யூ சார். அது கூட எனக்குமே கரெக்டா சொல்றேனான்றது தெரியல. பாருங்க, நாட்டுல எவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அந்த நாட்டுல ஏதோ ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன சார் இந்த போராட்டத்தை பத்தி எல்லாம் ஆனா பேசிட்டு இத இருக்கீங்க? பத்தி நம்ம முதலமைச்சர் கவலைப்படாம குழந்தைக்கு போய் டுக்கு டுக்கு அப்படின்னு எது போலியோ சொட்டு மருந்து போட்டாரு. அவருக்கு தெரியல, 2 சொட்டுக்கு மேல 3ஆவது சொட்டு விட்டா அது டேஞ்சர் பொசிஷனுக்கு போயிடும். அது போச்சா இல்லையான்னு செக் பண்ணி இருப்பாங்க சார். அவங்களுக்கு தெரியாதா சார்? போடுறவங்களுக்கு தெரியாதா? ஏங்க புள்ள பத்தவனுக்கு தான் பக்குன்னு வந்துருங்க. டேய் எக்ஸ்ட்ரா சொட்டு விட்டுறாதடா அப்படின்னு அவன் ஃபீலிங்குள்ள இருந்து அந்த தாய்மையோட வலி எனக்கு தெரியுங்க. ஆமா, நம்மளும் புள்ளைய பத்து கொண்டு போய் நீட்டுவோம். டொக்கு டொக்குன்னு 2 சொட்டு விடுவானுங்க. ஆமா, 3ஆவது சொட்டு கூட கூடாதான். இவர் எத்தனை சொட்டு விட்டாருன்னு தெரியல. முடிஞ்சுதா? ஷோவை முடிச்சுக்கலாமா? வேற ஏதாவது உங்களுக்கு சொல்லணுமா? முதலமைச்சர் 2 சொட்டு விட்டாரா? ஆமா, இல்ல 3 சொட்டு விட்டாரா? எனக்கு தெரியலையே. யாராவது சொல்லுங்களேன். இதெல்லாம் ஒரு கேள்வியோட நீங்க இப்ப இதை முடிக்கிறீங்க ஷோவை. மக்களுக்கு கடைசியாக ஒன்று கேட்டுக்கிறேன். இது 500 ரூபா. இந்த 500 ரூபாய்க்கு சேஞ்ச் வேணும். தயவு செஞ்சு சேஞ்ச் கொடுங்க. உங்கள்கிட்ட இல்லையே? உங்கள்கிட்ட இருக்காது. இருந்ததுதானே உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன். இவ்வளோ நேரம் எங்கள் அரங்கத்துக்கு வந்து எங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். மாற்றம் வேணும்னு கேட்டிங்களா இல்லையா? இந்த மாற்றம் போதுமா இல்லை இன்னும் மாற்றம் வேணுமா? இது இந்த சேஞ்ச் இல்லையா? ஆமாம், இதான் சேஞ்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த சேஞ்சு தான் இந்த சேஞ்ச். நன்றி சார். ஆமாம், சேஞ்ச்